சமீபத்தில் வெளியான டிராகன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து 100 கோடி வசூலும் அடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி. இவங்க தான் தளபதி விஜய் நடித்த கோட் படத்தினோட தயாரிப்பாளரும் கூட. டிராகன் திரைப்படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. எப்பயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் நல்லா இருக்குது, ரைட்டிங் நல்லா இருக்குன்னா அந்த படத்தில் நடித்தவங்கள, படத்தை டைரக்ட் பண்ணவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது வழக்கம். ஆனால் தளபதி அவர்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த படக்குழுவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருப்பார், அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான செய்திகளை நிறைய கேட்டிருப்போம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் திரைப்படம் நல்லா இருக்கிறத பாராட்டுறதுக்காக படக்குழுவையே நேரில் அழைச்சி பாராட்டியிருக்கிறாரு தளபதி விஜய். திடீர்னு ஏன் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்னு பல கேள்விகள் இல்லை. அதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வெயில் திரைப்படத்தோட கோட் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஒருவேளை நட்பு ரீதியான ஒரு மீட்டிங்காக கூட இது இருந்திருக்கலாம். அல்லது ஜனநாயகன் திரைப்படம் தான் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஒருவேளை அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான மீட்டிங்காக கூட இது இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு ஷுவராக சொல்கிறதுக்கான காரணம், டிராகன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அஸ்வன் மாரிமுத்து அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் தளபதி விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றி ஒரு ரைட்டப் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் அவர்களுக்கு எவ்வளவு தீவிரமான ரசிகன் அப்படிங்கிறது என்னை சுற்றி உள்ள எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் நான் கடினமாக உழைக்கிறதும் விஜய் சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட கதை சொல்லி அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவரை மீட் பண்ணிட்டேன், ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுவேனா அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு ஒரு இக்கு வைக்க, இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் ஒருவேளை அஸ்வந்த் மாரிமுத்துவோட இணைஞ்சி தளபதி அவர்கள் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் ரொம்ப பேசக்கூடிய ஆள், ஆனால் அன்னைக்கு ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தேன். என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேனுங்கிறது நல்லாவே தெரியும். நான் விஜய் அவர்கள்கிட்ட என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் சார் என் பக்கத்தில் வந்து நின்னதும் என் கண்ணு கலங்கி கண்ணீர் வடிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அழுகிற அளவுக்கு விஜயோட தீவிர ரசிகனானா அப்படின்னு என்னோடய டீம்மேட் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்னோடய ஃப்ரெண்டு பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய ரோல் மாடல் தளபதி விஜய் கிரேட் ரைட்டிங் ப்ரோ அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இவரோட இந்த போஸ்ட் இப்போ இன்டர்நெட்டில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.